ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை என்ன மார்க்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனம் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேலை, உன் அப்பா கண்ணில் படாமல் உன்னோட கார்த்திக் சார் காப்பாற்றிட்டார் அப்படின்னு ஜானகி சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சார் கேட்குறாங்க. அப்போது நல்லபடியாக விளையாடிட்டியா, இருடி, உன்னை நான் கையை களவுமா மாட்டி விடலை, என் பேர் சாரு கிடையாதுங்கிற மாதிரி சாரு ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா காலேஜில் அந்த கீர்த்திங்கிறவங்களுக்கு நம்ம தனத்தை பிடிக்காது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, செம கோவமாக டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அந்த காலேஜில் இருக்கிற பசங்க கீர்த்திக்கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே பாரு, அவங்க அப்பாவுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தனம் இப்படி பேட்மிண்டன் விளையாடுறது தெரியா, அவளை படிக்க அனுப்புறதே மிகப்பெரிய விஷயம். ஸோ அவள் விளையாடுற விஷயம் அவங்க வீட்டில் தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் டோர்னாமெண்ட் இந்த காலேஜுக்கு படிக்கவே வர முடியாது அப்படின்னு சொன்னதும் சரி, இதை சாக்கா வச்சு நான் அவளை எப்படி மடக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கீர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரகுராம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும், ஆமாம் யார் மணி உள்ளவா அப்படின்னு கேட்டதும், நான் தனத்தோட படிக்கிற ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதும் சரி, உள்ளவா என்ன விஷயமா வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போது டோர்னாமெண்ட்டில் தனத்தோட பேர் கொடுத்துருக்கோம். ஸோ பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்கணும். அதான் தனலட்சுமியாக அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னதும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னம்மா பேசிகிட்ருக்க, தனம் பேட்மிண்டன் விளையாடுறாளா, என்னம்மா உனக்கு பைத்தியம் கீட்டியும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க. என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க, ஆமாம் தனலட்சுமி இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல இல்லையா? இப்போது ஸ்டேட் லெவலில் நடக்க போகிற டோர்னாமெண்ட்டில் தனலட்சுமி கலந்து கொள்ள போகிறா. ஸோ இந்த காலேஜோட மானமே தனலட்சுமியோட கையில் தான் இருக்குது. அவள் தான் விளையாட போகிறா. இப்போ கூட நடந்ததுல அவ தான் ஜெயிச்சா. ஏன் நீங்க 2 பேரும் தனலட்சுமிக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக காலேஜுக்கு வந்தீங்களே அப்படின்னு தனலட்சுமியை பற்றி போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல கீர்த்தி இடக்கிட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார், நீங்க வேற அந்த தனலட்சுமிக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுக்க வந்தீங்க. தன்னோட பொண்ணுக்கு தன்னோட பேரண்ட்ஸு சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாருக்கு சார் கொடுத்து வச்சிருக்கோம்? உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னதும் ராகராமுக்கு இடியே விழுந்த மாதிரி போனது. ஜானகி என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஜானகி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும், அது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, அப்போது தனலட்சுமி பேட்மிண்டன் விளையாடுறாளா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு முன்கூட்டி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும், என்னங்க அதை அப்படின்னு சொல்லும்போதும், இங்கே பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. அப்போது முன்கூட்டியே தனலட்சுமி விளையாடுறது உனக்கு தெரியுமா அப்படின்னதும், ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரகுராம் ஜானகி கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மாயா தனோ எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ரகுராம் தனோ, நீ உண்மையிலே காலேஜில் நடக்க போகிற டோர்னாமெண்ட்டில் உன் பேரை கொடுத்துருக்கியா? நீ அப்போது இவ்வளோ காலமாக பேட்மிண்டன் விளையாடினியா அப்படின்னு கேட்டதும், ஐயோ அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தனம் பயப்படுவாங்க. இப்படி தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது.